ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கடகராசிக்காரர்கள் கடந்து வந்த காலம் அதிர்ஷ்டமில்லாத காலமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது. குரு பெயர்ச்சி ஏப்ரல் 29ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுதுங்க. இதில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு நிலைமை மாறக்கூடிய இடத்துல தான் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக நல்ல காலமாக தாங்க இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு எது ஒன்று சின்ன வெற்றியாக இருந்தாலும் அது கிடைச்சதுன்னா அதை ஏற்றுக்கிட்டு அதை எப்படி அதன் வழியாக நம்ம பயன்படுத்தி அதன் வழியாக அழகாக போகிறதுன்னு கடகராசிக்காரர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சவங்க தான். ஏன்னா அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே அதை நோக்கியே பயணம் பண்ணும், வெற்றியை நோக்கியே தாங்க பயணம் பண்ணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு ஒரு இழுக்கான நிலைக்கு நீங்கள் போனாலுமே உங்களோட பார்வையும் உங்களோட எண்ணங்களும் எதை நோக்கி இருக்குன்னா நாம் எதையாவது வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு உறுதியான எண்ணமும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு வர ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது. குரு எந்த இடத்துக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இடத்துக்கு தான் வரார். அதை நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய விதமாக பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதை உங்களுக்கு ஒரு தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியாக ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் எளிய பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலங்களை சிறப்பான காலமாக எடுத்துகிட்டு போடுங்க. இதுவரை கடந்து வந்த பாதைகள் வேணால் கேவலமாகவும் நடத்தியிருப்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்தியும் இருப்பாங்க. நிறைய இடத்துல வம்பு வழக்கு அசிங்கம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வந்துட்டீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இதுக்கு மேலே புதுசாக எதுவும் வரப்போகுதானா நிச்சயமாக வராது. இந்த பாதையே உங்களுக்கு இப்போ ஒரு வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாதையாக தாங்க இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கடகராசிக்கு 12ஆம் இடத்துல வராருங்க. இது விரயஸ்தானம். கடகராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க தான் சொல்கிறாரேக்கோசரம் உங்களை பயப்பட சொல்லலை. பயந்துக்கிட்டு எல்லாம் போய்டுன்னு ஒன்றும் சொல்லவே இல்லை. அதாவது இதற்கு முன்னாடி 16ஆவது இடத்துல குரு பகவான் இருந்தார். அது நல்ல இடம், சிறப்பான இடம், பலனை அதிகமாக நல்ல பலனை கொடுத்த இடம் தான். ஆனால் அதையே நீங்கள் தவற விட்டுட்டீங்க. இவ்வளவு நாளாக நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை எப்படி செயல்படுத்தி இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியாததுனால எல்லாத்தையும் நீங்கள் தவற விட்டுட்டீங்க. அதாவது அந்த செயல்களை எப்படி இந்த 16ஆவது இடத்துக்கு குரு பகவான் இருந்த காலத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்திருந்தால் வெற்றி அடைஞ்சிருக்கலாம்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதை உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதனால் நிறைய விட்டதுனால நீங்கள் நற்பலனை கிடைக்க வேண்டிய இடத்துல கூட கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா 11ஆவது இடத்துக்கு குருன்றது ரொம்ப சிறப்பான இடம், அது லாபம் ஈட்டி தரக்கூடிய இடமா தாங்க இருந்துச்சு. குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுத்துருப்பாரு. ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்தின விதமும் போன வழியும் சரியில்லை. எனக்கு கூட இருந்தவங்க உங்களுக்கு பாதையை மாற்றி விட்டுட்டாங்க. நல்ல பாதை இருந்தும் உங்களுக்கு திருப்பி விட்டதுனால அது உங்களுக்கு வேறு விதமாக போயிடுச்சுங்க. இதனால் நிறைய பண இழப்பு நீங்கள் 11ஆவது இடத்துல இருக்கும் பொழுதே சந்திச்சிட்டிங்க. நிறைய விரயமாயிருக்கும், நிறைய பொருளாதார இழப்புகளை சந்திச்சுட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய இடமான 12ஆம் இடத்துக்கு தான் விரயஸ்தானத்துக்கு தான் வராரு. ஆனால் இப்போ நீங்கள் உஷாராக இருந்தால் கூட நீங்கள் 11ஆவது இடத்துல விட்ட பிரச்சனையெல்லாம் தள்ளிட்டு இப்போ இனிமேல் நல்ல இடத்துக்கு நீங்கள் வந்துடலாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விரயத்தை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய இடம்தான். பணம் வரும், ஆனால் அதே அளவுக்கு செலவும் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜாக்கிரதையாக அதிகப்படியான கால அகலமாக வைக்காமல் கொஞ்சம் நிதானித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரயத்தை நிச்சயமாக தவிர்த்திடலாங்க. விரயம் அப்படியே ஆகுதுனால அது நல்ல விரயமாக, அதாவது சுப விரயமாக செய்யறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அது உங்களோட புத்திசாலித்தனம் தான். தேவையில்லாத அனாவசியமாக செலவு பண்ணிவிட்டு திருப்பி வராத அளவுக்கு செலவு பண்ணிங்கன்னா அது விரயம், கெட்ட விரயம். என்றைக்கா இருந்தாலும் இன்றைக்கி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சா நமக்கு வரும், இதை விட 10 மடங்கு ஜாஸ்தியாக கிடைக்கும், இன்றைக்கி ₹1 போட்டால் நாளைக்கு ₹10 கிடைக்குன்ற பட்சத்துக்கு நீங்கள் அதில் விரயமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்கள் இந்த குரு பெயர்ச்சியிலேயே சந்தோஷமாக நீங்கள் அனுபவிப்பீங்க. கடகராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்குதுங்க.
நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும்னு இவ்வளவு நாளாக தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் பணம் செலவானாலும், என்ன ஒரு பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும், இல்லை பொருளாதாரமே இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதின்றது இல்லாமையே இருந்துகிட்ருக்கும். ஏதோ ஒரு மன பாரம் இருந்துக்கிட்டே இருக்கிறது. காரணம் என்னென்னா, உங்கள் கூட இருக்கிறவர்களை நீங்கள் நம்பிட்டு இருந்தது. நிச்சயமாக யாரையும் நம்பாதீங்க. உங்களை நம்பி மட்டும் செயல்பாட்டில் இறங்கினாதாங்க ஜெயிக்க முடியும். மற்றவங்கள நம்பி அவங்க செஞ்சுருவாங்க, அவங்களால நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நினைக்கிற இடத்துலையே தோற்றதாக தாங்க அர்த்தம். யாரையும் நம்பாதீங்க. நிச்சயமாக மற்றவங்களால உங்களுக்கு நல்லது நடக்காது. நீங்கள் கீழே விழுந்தால் நிச்சயமாக தூக்கி விட ஆள் கிடையாது. கீழே விழுந்தால் கைத்தட்டி சிரித்து உங்களை இன்னும் ஏளனப்படுத்தி அந்த இடத்துலையே இருக்க வச்சுருவாங்க. அதனால் நமக்கு யாரும் கிடையாது, நம்ம தான், நான் தான் அப்படின்னு தனித்து நின்று பாருங்கள். நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். குரு பகவானும் அப்படி தான் உங்களுக்கு சொல்கிறாரு. நான் பக்கமலமாக இருக்கிற என்னை மட்டும் நீ நம்பு அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். உறுதியாக இருங்க, எதற்கும் கவலைப்படாதீங்க. 12 வந்துருச்சு, இனிமேல் உனக்கு நேரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. 11 இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு மட்டும் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? இல்லை இல்லையா? 12லேயும் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. நிச்சயமாக மாற்றம் வரும். நல்லது நடக்கக்கூடிய காலம்தான் இது. 11வது இடத்துல குருவில் இருந்தப்போ, உங்களோட ராசிக்கு 11வது இடத்துல குரு இருந்தப்போ என்னெல்லாம் நீங்கள் செய்து தவறாக நினச்சி செய்தீங்களோ, சரின்னு நினச்சிக்கிட்டு தவறை செய்து நிறைய பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தினீங்களோ, அதெல்லாம் இப்போ செய்யாமல் இருந்துட்டாலே போதுங்க. கையில் இருக்கிறது அப்படியே முழுசாக இருக்கும். எந்த கவலையும் இல்லைங்க. உடல் உபாதை ஏற்படாது. மனசு தான் உங்களுக்கு அப்பப்போ கவலை அடைஞ்சிட்டே இருக்குங்க. மன வேதனையை குறைச்சிக்கோங்க. எந்த விதத்துலையும் பயப்பட தேவையில்லை. எவ்வளோ சந்திச்சிட்டிங்க, எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க. இப்போயே இந்த ஒரு சின்னதாக 12ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டா எனக்கு அது இதுன்னு ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. குரு பகவானால் எந்த வித பிரச்சனையும் வராது. நீங்கள் எதையாவது தேவையில்லாத செய்யும் பொழுது தான் குரு அவரோட வேலையை காமிக்க ஆரம்பிப்பார். அவரே சரணாகதின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு குரு பாதத்தில் சரணடைஞ்சிட்டாலே போதுங்க. நிச்சயமாக காலநிலை மாற்றத்துக்கேற்ப உங்களுக்கு நல்ல பலனை அவர் கொடுத்துருவார். ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் சிந்தித்து செயல்பாடை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கான வெற்றி. எடுத்தேன் கவுத்தன்னு அவசரப்பட்டு செய்யாதீங்க. ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருச்சுன்னா அதை உடனடியாக வாங்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அது வேணுமா வேணாமா தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது நமக்கு விரயம் ஆகாமல் தடுத்துக்கலாம். அதே போல் கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்கு செலவு பண்ணும் பொழுது பார்த்து நிதானமாக செலவு பண்ணுங்க. இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க. அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க உங்களுக்கு நிறைய பண விரயத்துக்கு ஏற்பாடு பண்ணி விட்டுருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ பொருளாதாரம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை வெளியவும் சொல்லாதீங்க. அதே போல் அதுக்கு தகுந்தாற் போல் நடந்துக்கோங்க. நமக்கு இதுதான் வேணும், இது தேவையில்லை, இது தேவை அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேலே இருக்கிற பிரச்சனையை யோசித்து செயல்பாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக பிரச்சனையே கிடையாதுங்க. தோல்வி கிடையாது, விரயம் கிடையாது. காலப்போக்கில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை குரு பகவான் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். சிந்தித்து செயல்படுவது மட்டுமே கடகராசிக்கு சிறப்பான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. மாற்றம் வரும். எதுக்கும் ரெடியாக இருங்க. ஏமாற்றத்திற்கான வழிவகையை ஏற்படுத்திக்காதீங்க. மாற்றத்திற்கான வழிவகையை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டு அதன் வழி செயல்பாடை நடத்துங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் குரு பெயர்ச்சியால் நல்ல பலனை அடையணும்னா குரு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு பலன் கிடைக்குதுங்க. அதாவது வேலைக்கிழமையில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லையா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது சிறப்புங்க. கடலை மாலை கோத்துட்டு போய் சாமி கழுத்தில் போட்டுட்டு வாங்க, ரொம்ப சிறப்புங்க. 108 கடலையை ஊற வச்சு மஞ்சள் நூலால் கோத்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சாமிக்கு சாத்திட்டு வாங்க. கூடிய விரைவில் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க. அவ்வளோ சந்தோஷமான உங்களுக்கு ஒரு காலத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்கள் மனசும் மகிழ்ச்சியாக இருக்கும், செயல்பாடும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றியும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. குருவோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.